காடுன்னு ஒன்று இருந்தா அங்கே சிங்கம், புலி, சிறுத்தை எல்லாம் வேட்டைக்கு போகும். மான் தப்பிக்க போகும். அப்ப கரடி, காட்டு பண்ணி, மலை பாம்புலாம் என்ன சார் பண்ணும்? ஆலமரத்துக்கு கீழே மயில் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். எல்லாம் அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாய் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ரோலெக்ஸ் எங்க இருக்கா? எனக்கு தெரியாது சார். டேய் சோமு, சொல்றா ரோலெக்ஸ். டேய் டக்குன்னு சொல்றா, எனக்கு வேற வேலை இருக்குதே. என்னடா வாய் நீடுது? பசங்களா இருக்கடா. ஏன் நேத்துக்கு எல்லாருக்கும் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்து ஊருக்கு அனுப்பி வச்சதை மறந்துட்டியா? என்னடா சொல்ற? டேய் மகேஷ், உனக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றா. டேய் சுரேஷ், உனக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றா. ஆனா எனக்கு நாய், நீ லைஃப் டைம் ஃபுல்லா இங்க ஃப்ரீயா வேலை செய்யணும்டா. டேய் அது நான் ஏதோ போதையில சொன்னதுடா. நீ போதையில சொன்னியோ இல்ல போதி தர்மன் டிஎன்ஏ வாங்கி சொன்னியோ, எல்லாரும் ஊருக்கு போய் செட்டில் ஆயிட்டானுங்க. டேய் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள 2 கண்டனர் சரக்கு அனுப்பி ஆகணும்டா. அதுக்கு நான் என்னடா பண்ணணும்? ஒத்த நீதான்டா ஏத்தணும். ரோலெக்ஸ், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நானும் போனா போதும் தான் நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. என்னடா பண்ணுவ? அடிச்சிருவியோ? அடிடா அடி. உன்னை எல்லாரும் ஒதுக்கும் போது உன்னை தத்தெடுத்து உனக்கு சோறு போட்டு வளர்த்தல்ல, அந்த பாவத்துக்கு என்ன போட்டு நல்லா அடி. சோறு தண்ணி இல்லாம நீ ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தப்போ உன்னை கூப்பிட்டு வச்சு தங்குறதுக்கு இடம், திங்கிறதுக்கு சோறுன்னு போட்டேன் பாத்தியா? என்ன அடிடா. அண்ணா மன்னிச்சிருண்ணா, விட்டுருண்ணா, தெரியாம பண்ணிட்டேண்ணா. டேய் அந்த 4வது டேபிள் கவனிச்சே இல்லையாடா? நில்ற, எனக்கு என்ன 4 கை 4 காலா இருக்குது? ஏன் அந்த நாய் 5 நிமிஷம் வெயிட் பண்ணா செத்தா போயிட போறான்? ஏய் வெயிட் பண்ணுங்கண்ணே. அந்த 2வது டேபிள்ல பாதி ஃப்ரைட் ரைஸ் தின்னுட்டு மீதிய பார்சல் கட்ட சொல்றானா. நம்ம கடையில தான் ஃப்ரைட் ரைஸே இல்லையடா. அதான் பக்கத்து கடையில இருந்து வாங்கின்னு வந்து நம்ம கடையில வச்சு தின்னுட்டு இருக்கான். முதல்ல துரத்தி விடுறா அவனை. ப்ரோ ஒரு சாக்லேட் காஃபி. சாக்லேட் காஃபி தீந்து போச்சு, போயிட்டு நாளைக்கு வா. கடை திறந்து 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படிடா தீர்ந்து போகும்? என்ன எல்லாத்தையும் நீயே குடிச்சிட்டியா? மாஸ்டர் வரலடா. ஆதார் கார்டுல நேம் கரெக்ட் பண்ணணும்னு விடிய காலையிலே டோக்கன் வாங்க போயிட்டான். சொல்லுங்க சார். டேய் லியோ. யோ நைனா, நீ என்ன காஷ்மீர் போகும்? என்ன லடாக் ட்ரிப்பா? சரி சித்தப்பாங்க? அதாட்டா ஒரு சின்ன பிரச்சனை. சித்தப்பாக்கு என்ன ஆச்சு? சொல்லுப்பா, சித்தப்பாக்கு என்ன ஆச்சு? அந்த நாய்க்கு ஒன்றும் ஆவலடா. என் சொத்தை எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு என்னை அடிச்சு துரத்திட்டாடா. எனக்கு எங்க போறதுன்னே தெரியலடா. நீங்க பாருங்க சார், ஏற்கனவே மண்டைக்குள்ள நிறைய பிரச்சனையை ஓடிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. என்னடா சொத்தெல்லாம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சதோ டக்குன்னு 3வது வருஷம் மாதிரி பேசுற? அது இல்லை நைனா, இங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கியா. இன்னைக்கு மாஸ்டர் வேற லீவு. கஸ்டமர்ஸ்லாம் வந்த கையோட அப்படியே வெளியே போறாங்க. சொல்றத கேளு. பக்கத்துல ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் ஒன்று இருக்குது. அங்க வேணா உன்னை சேர்த்து விடுறேன், புரியா? என்னடா சின்ன வயசுல நீ வேடா வேடான்னு சொல்லியோ அரை கிளாஸ்ல கொண்டு விட்டது, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறியா? சொல்லுடா, ரிவெஞ்சா? உனக்கு புரிய மாட்டேங்குது. என் பொண்டாட்டி ஒரு பைத்தியம். உன்னை மட்டும் நான் இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு வை, உன்னோட சேர்த்து எனக்கும் சோத்துல சோப்பாய பொண்டாட்டி. சொன்னா புரிஞ்சுக்கையா? இப்பதான் எங்கடா போறது? பஸ் ஸ்டாப்புக்கு போ. 13Gன்னு ஒரு பஸ் வரும். அதுல ஏறி ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்கு. இறங்கி நம்ம ஊருக்கு ஒரு டிக்கெட் எடுத்து ஊரை பக்கம் பார்த்து போ. கரெக்டா? ஃபீல் பண்ணாதீங்க சார், இந்த பசங்களே இப்படிதான். நீங்க வேணா என் கூட தங்கிக்கோங்க சார். இல்ல தம்பி, பரவாயில்ல, உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சார் சார் அப்படிலாம் இல்ல சார். இதான் நம்ம வீடு, உள்ள வாங்க. என்ன சார் பாத்துன்னு இருக்கீங்க? இல்ல, செருப்ப கலட்டி எங்க போடுறதுன்னு பாத்துட்டு இருக்கேன். என்ன சார், எவ்வளவு இடம் இருக்குது? அதான் அங்க போடலாம், இங்க போடலாம். வா தலையில போடவா? என்ன சார் டோனு மாறுது? அப்புறம் டாயா, இதுக்குதான் என்ன கூட்டிட்டு வந்தியாடா? ஆமா, இவர் அம்பானி நம்ம வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாராம். நாய போனா போகுதுன்னு தங்குறதுக்கு இடம் கொடுத்தா உன் புத்திய காட்டிட்டல. இதுக்கு மேல என் வீட்டுல உனக்கு இடம் இல்ல. வெளியே போடா, போடா வெளிய. டேய் ஏன்டா என்ன பிடிச்சு வச்சிருக்க? ஃபாதர். என்ன ஃபாதர், பிரேயர் ஆரம்பிச்சிடலாமா? செஞ்சுட்டா போச்சு. பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக.
இந்த பாவி செய்த பாவங்களை மன்னிய பையா. உங்கள் ரத்த தாலிவரை சுத்தம் செய்யும் ஆண்டவரே. யோ யோ எதையா பண்ற? நீ தானடா சொன்ன. டேய் பலி கொடுக்க சொன்னடா. தெளிவா சொல்ற. பாய்ஸ் we are on a mission. A gang is on a killing spree. அவங்களோட அடுத்த டார்கெட் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். Are we ready? ஆனா ஒரு டவுட்னா, என்னதுடா? எல்லாரும் கில்லிங் ஸ்ப்ரீன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்னதுண்ணா? யாரடா அந்த பெருச்சாலையை உள்ள விட்டது? தெருவுல சந்தேகப்படுற மாதிரி ஒவ்வொரு வீட்டையும் எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தான். அதான் பிடிச்சி உட்கார வச்சிருக்கோம். வெப்பன்ஸ் இல்ல போம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணீங்களா? இந்த நாய்ட்ட லுங்கிய தவிர ஓட்ட ஜட்டி கூட இல்லாம. ஏய், எந்த கேங்டா நீ? ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. அந்த தெருவுல ஏதாவது வீட்டுல நாய் இருக்குதான்னு தானே பாத்துட்டு இருந்தேன். திருட்டு பயலடா நீ? ஐயா, திருட எல்லாம் இல்லண்ணா. அப்புறம் எதுக்குடா நாய் இருந்ததான்னு பாத்துட்டு இருந்த? இல்லண்ணா, பணக்கார வீட்டுல எல்லாம் நாய்க்கு சோறு வச்சா ஃபுல்லா சாப்பிடாது, கொஞ்சம் தான் சாப்பிடும். அதுக்கு அதான்ண்ணா. அதானா என்னதுடா? அததான் சொல்றேன் சார். இந்த பண்டாட எனக்கு வச்சிருந்த சோற கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம மொத்தத்தையும் எடுத்து தின்னுட்டா சார். தூ. ஒருவேளை சோறு திங்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? என்னடா வறுமையா? அல்சர்னால வாயில புண்ணு இருக்குது. சாப்பிடும் போதெல்லாம் வாய் பயங்கரமா வலிக்கும் சார். ஒருத்தனை எத்தனை பேர் தான் சார் டார்கெட் பண்ணுவீங்க? வீட்லயே அடிக்கிறீங்க. வீட்லயே அடிச்சா நான் எங்கடா போவேன்? வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா. ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். கையில என்னடா புக்கு? இல்லண்ணா, போன வாட்டி மீட்டிங் நடத்தினப்போ சாப்பாடு போடுறோம்னு நினைச்சு ரோட்ல போனவங்க எல்லாம் குடோனுக்குள்ள வந்துட்டானுங்க. அதுவும் இல்லாம விக்ரம் வேற வந்துட்டு போயிட்டான். அதான் இந்த வாட்டி யாரெல்லாம் மீட்டிங் வந்திருக்கான்னு பேரு ஊருன்னு ஃபுல் டீடைல்ஸ் எழுதி வாங்கிட்டானா. இந்த நாய்க்கு இவ்வளவு அறிவலா இல்லையே, எப்படிடா யோசிச்ச? இல்லண்ணா, நான்